நீ திங்கிறவன் இல்லைன்னா கொல்றவனுக்கு அங்க என்ன வேலை? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீதியில யாருமே அந்த கடையில போய் கறி வாங்க போல, அடுத்த வாரம் கொல்லுவானா? ஐயோ, போன வாரமே ஒரு கடாயை வெட்டி போட்டு எல்லாம் நட்டமா போச்சு, கொண்டு கடைசியில வேற எங்கேயோ தான் கொண்டு கொடுத்தேன். இந்த வாரம் கடாயை வெட்டுறதான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. 2-3 வாரம் யாருமே போக விட்டோம்னா கடையை மாத்திட்டு போயிடுவானா இல்லையா? அப்ப யாரை நினைச்சு கொள்றான்? நம்ம நினைச்சுதான் கொள்றான். அப்ப உங்களை நினைச்சு கத்தி கழுத்துல வைக்கும் போது யாருக்கு பாவம் வரும்? நமக்கு தான் வரும். அவனுக்கும் வரும், நமக்கும் வரும். மறந்துடாதீங்க. அதனால கொல்வதும் பாவம், தின்பதும். ஏற்கனவே செஞ்ச பாவத்துக்கு இப்ப அனுபவிக்கிறதே முடியல நம்மனால. எந்த பிறவியிலேயோ யாருக்கோ செஞ்ச தீமை தான் இன்னைக்கு துன்பமா வந்து நிக்குது. அந்த துன்பத்தை அனுபவிக்க தொலைக்க வழி தெரியாம தான் சாமி கும்பிட்டுக்கிட்டு இங்க தேடுறோம், அதை எதை தின்னா பித்தம் தெளின்னு ஓடுறோம். இப்ப வேற ஞாயிற்றுக்கிழமை சாப்பிட்டு இருந்தோம். அப்புறம் இந்த திங்கருக்கு என்னைக்கு பிறவி போய் தீருன்னு தெரியலையே. இதுதாங்க வழி தெரியாம ஓடிக்கொண்டிருக்கிற கூட்டம். ஒரு பக்கம் சாமியும் கும்பிட்டுக்கிறோம், பிரதோஷத்துக்கு போறது, சஷ்டிக்கு போறது, திருப்திக்கு போறது, எல்லாம் போக வேண்டியது. ஆனா ஞாயிற்றுக்கிழமை ஆனா மட்டும் மறக்காம சாப்பிட வேண்டியது சாப்பிடுறோம். இன்னைக்கெல்லாம் அது கூட காணாம போச்சுங்க. எல்லா நாளும் சாப்பிடுறது. ஒரு காலத்துல பயந்து பயந்து ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் சாப்பிட்டாங்க. இன்னைக்கெல்லாம் எல்லா நாளும் சாப்பிடுறது. மாசமும் போயிருச்சு, நாளும் போச்சு. புரட்டாசி என்ன, மார்கழி என்ன, அதெல்லாம் தூக்கி போடு. வீட்டுல சாப்பிடுறது இல்ல, வீட்டுக்காரமா செய்யாது. அதனால கடையில போய் சாப்பிட்டுக்க. இந்த கொடுமை போய் என்னத்த சொல்றது?